அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 16, 2024 ஆனி 32ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால் திரும்பி பார்க்கும் நாம் விரும்பியபடி. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உடையவரிடம் மட்டுமே வரும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி
அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு அப்படின்னே குறிப்பிடலாம். ஒரு அற்புதமான ஆடியோ தான். இந்த ஆடியோவை கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதில் சொல்லப்படக்கூடிய பெயர்கள், அந்த புத்தகத்தின் பெயர், அந்த ஆசிரியருடைய பெயரெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிக்கிறணும். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லியும் அதை மனித குலம் எப்படி பின்பற்றுகிறது அப்படிங்கிறத நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக இன்றைக்கி ஆடியோ இருக்கும். ஸோ நிச்சயமாக நாம் சொல்லக்கூடியது தான் டைகர் குழுமம். நான் அடிக்கடி உங்களிடத்தில் போதிப்பது தான். இடையில் நினைவூட்டல்களாக நிறைய நாட்கள் இதை சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு ஆடியோ தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ நாம் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். வாருங்கள், அந்த ஆடியோவை கேட்கலாம். உண்ணும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும், இன்றைய நாகரீகமாக வளர்ந்து வரும் பஃபெட் சிஸ்டமும், நின்று கொண்டே உணவருந்தும் முறையும் பிற்காலத்தில் வரும் என்று கணித்தார்களோ என்னவோ நம் முன்னோர்கள். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் ஆதிகாலத்திலிருந்தே உள்ளது. சம்மணம் போட்டு கட்டாந்தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கூட என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. அவ்வாறு அமரும்போது இயல்பாகவே ஒரு ஆசன நிலைக்கு வந்து விடுகிறோம். இதற்கு சுகாசனா அல்லது பாதி பத்மாசனா என பெயர் உண்டு. இப்படி அமைதியாக சாப்பிட உட்காரும் போதே செரிமானத்திற்கு தயாராகும்படி மூளை இரைப்பைக்கு தகவல் தந்துவிடுகிறது. சாப்பாடு இலையில் பரிமாறப்படுவதால் நாம் இயல்பாகவே குனிந்து நிமிர்ந்து சாப்பிடுகிறோம்.
இதனால் வயிற்று தசைகள் சுருங்கி விரிந்து அமிலம் சுரந்து நாம் சாப்பிடும் உணவை செரிக்க வைக்கிறது. தரையில் அமர்ந்து சாப்பிடுவதால் வயிற்றுக்கும் மூளைக்கும் இடையேயான நரம்புகளின் சிக்னல்கள் சரியாக கடத்தப்பட்டு நாம் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்பதை மூளை தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகிறது. இதனால் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட உடல் ஒத்துழைக்காது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழன் எழுதி வைத்த இந்த சூட்சமத்தை 20ஆம் நூற்றாண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் தரையில் உட்காரும் போது இடுப்புக்கு கீழே அதிக இரத்த ஓட்டம் செல்லாமல் வயிற்று பகுதிக்குள் சென்று அதனால் சீரணம் நன்றாக நடக்கும். ஆனால் டைனிங் டேபிளிலோ அல்லது நாற்காலியிலோ அமர்ந்து உண்ணும் போதும் நின்று கொண்டே உண்ணும் போதும் புவியீர்ப்பு விசை காரணமாக இரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு செல்லாமல் கால்களுக்கே அதிகமாக செல்கிறது. எனவே சீரணம் தாமதமாகிறது. தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது கைகளை ஊன்றி சாப்பிட்டால் உணவு உடம்பில் ஒட்டாது என்று பெரியவர்கள் கூறுவதன் காரணமும் இதுதான். கைகளை ஊனும் போது இரத்த ஓட்டம் கைகளில் அதிகமாகி செரிமானத்தை பாதிக்கும். அதேபோல பலர் இன்று கடைபிடித்து வரும் தவறான பழக்கம் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது. படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது மட்டுமல்ல, கணினியை வைத்து வேலை செய்வது, படிப்பது, தொலைக்காட்சி காண்பது என்று எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அவ்வாறு நாம் செய்யும் போது மூளையும் உடலும் நாம் செய்யும் வேலையை அந்த இடத்தோடு தொடர்புபடுத்திக் கொள்கின்றன. நம் எண்ணங்களின் அதிர்வலைகள் அங்கே குடிகொள்கின்றன. இதனால் நம்முடைய உறக்கம் பாதிக்கப்படும். இடைவிடாத ஆழமான தூக்கத்திற்கு நம்மால் செல்ல முடியாது என்கிறது ஆராய்ச்சிகள். உணவு உண்ணும் போது உள்ளங்கையில் படக்கூடாது, அவ்வாறு உண்டால் உறவுகள் ஒட்டாது என்பார்கள் பெரியவர்கள். அதன் காரணம் உள்ளங்கையில் உணவு பட உண்பவர்கள் வேட்கை மிகுதியால் அதிகமாக உண்பார்கள். அதை கட்டுப்படுத்தவே பெரியோர்கள் சொல்லும் கூற்று அது. எப்படியெல்லாம் உண்ணக்கூடாது என்று சொல்லியுள்ள பெருவாயின் முள்ளியார் நாம் சாப்பிடுவதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் நாம் உணவருந்தும் முன் நீராடுவது வேலைக்கு செல்லும் ஒரே காரணத்தால் தான். விடுமுறை நாட்களில் குளியலுக்கும் விடுமுறைதான். ஆனால் நம் முன்னோர்கள் சொல்லும் மரநெறியை பாருங்கள். நீராடி கை கால் கழுவி வாய் சுத்தம் செய்து உண்ணும் இலையை சுற்றி நீர் தெளித்து பிறகு உணவு உட்கொள்வதே சிறந்தது. இவ்வாறு செய்யாமல் உணவு உட்கொண்டால் அது வெறும் பேச்சுக்கு உணவு உட்கொண்டதைப் போல. அவ்வாறு உட்கொண்டவர்களின் உடலை அரக்கர்கள், அதாவது நோய்கள் எடுத்துக் கொள்ளும் என்பது இப்பாடலின் பொருள். நாம் குளிப்பது அழுக்கு போவதற்காக மட்டும் அல்ல, உடலை குளிர்விப்பதற்காகவும் தான். அப்படி குளிக்கும் போது நம் சருமத்தில் உள்ள உயிரணுக்கள் புத்துணர்வு பெற்று முழு ஆற்றலுடன் செயல்படும். எனவேதான் குளித்து முடித்தவுடன் பசி எடுக்கும். உடம்பின் வெப்பநிலை 98.6 ஃபாரன்ஹீட் இருக்க வேண்டியது முக்கியம். சாப்பாட்டிற்கு பின் குளித்தோமானால் உடம்பின் வெப்பநிலை குறையும் போது அதை சமப்படுத்த இரைப்பைக்கு பாய வேண்டிய இரத்த ஓட்டம் சருமத்திற்கு பாயும். இதனால் உணவு சரிவர சீரணமாகாது. நம் உடலுக்கு உதவ வந்த உணவே நஞ்சாகிவிடும். ஆதலால் தான் நீராடி விட்டு கை கால்களை சுத்தம் செய்த பின்பு உணவருந்த வேண்டும் என்று சொல்கிறார் பெருவாயின் முள்ளியார். பண்டைய காலத்தில் வீட்டுத்தரை மண்ணால் பூசப்பட்டிருக்கும். இதில் எறும்பு பூச்சி வர வாய்ப்பு அதிகம். இவ்வாறு இருக்கும் சிறு பூச்சிகள் உணவு உண்ணும் போது வராமல் இருப்பதற்காகத்தான் இலையை சுற்றி நீரை தெளித்துவிட்டு பிறகு உணவு உண்ணும் வழக்கம் இருந்தது. நம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் நாம் சாப்பிடும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடும்போது என்ன பேச்சு, அந்த டிவியை ஆஃப் பண்ணு என்ற பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அப்போது அவர்கள் பேசும்போது நமக்கு கோபம் வரலாம். ஆனால் அவர்கள் இதை வெறும் வசைபாடுவதற்காக கூறவில்லை என்பது ஆசாரக்கோவையின் 20வது பாடல் மூலம் நாம் காணலாம். இதன் பொருள், நாம் உண்ணும்போது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இறைவனை வணங்கி அங்கும் இங்கும் எழுந்து செல்லாமல், பிற விஷயங்களை பார்க்காமல், வீண் கதைகள் பேசாமல் உணவை நன்கு அசை போட்டு ரசித்து ருசித்து உண்ண வேண்டுமாம். மேலும் உண்ணும்போது தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடாது. இப்படி செய்யாமல் உண்பதற்கு உண்ணாமல் இருப்பதே நன்று என்று இந்த பாடல் கூறுகிறது.
சாப்பிடும்போது பேசிக்கொண்டே சாப்பிடுவது எவ்வளவு சுகம், அதை ஏன் செய்யக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது. அதேபோல் மூக்கிலிருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்கு போகிறது. காற்று வந்து போவதற்காக சுவாசப்பாதை எப்போதும் திறந்தே இருக்கும். உணவு பாதையில் உணவு வரும்போது சுவாசப்பாதை மூடிக்கொள்ளும். உணவு போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும். இந்த அமைப்பு ஏன் கொடுக்கப்பட்டது? உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவோ போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். நாம் பேசும்போது சுவாச குழாய் திறந்தால்தான் நம்மால் பேச முடியும். இதனால்தான் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். உணவை விழுங்கும் போது சுவாச குழாயும் திறந்திருந்தால் உணவுப் பொருட்கள் தவறாக நுழைந்துவிடும். அதை வெளியேற்றும் முயற்சியில் சுவாச குழாய் உள்ளே நுழைந்த உணவை வெளியே கொண்டு வரும். இந்த நிகழ்வைத்தான் புறையேறுதல் என்பார்கள். உணவில் கவனம் இல்லாமல் டிவி பார்த்து கொண்டோ பேசிக்கொண்டோ சாப்பிடும்போது எவ்வளவு உணவு உண்கிறோம் என்பது தெரியாமல் போவதோடு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடும். இதன் விளைவாக உடல் பருமன் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. நாம் தூக்க கலக்கத்தில் இருக்கும் போது நமது மூளை சோர்வாக இருக்கும். அந்நேரத்தில் சாப்பிடுவதற்கும் செரிமானம் செய்வதற்கும் தயாராகும்படி இரைப்பைக்கு அது செய்தி அனுப்பாது. ஆதலால் சீரண சுரப்பிகள் சீராக நீரை சுரக்காமல் செரிமான கோளாறு ஏற்படும். மேலும் கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை. இது இந்திரனுக்குரியது. ஆதலால் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடும்போது ஆயுள் பெருகும் என்பதற்காக நம் முன்னோர்கள் அவ்வாறு கூறியுள்ளனர். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு ஆடியோவை யூடியூப்பில் வழங்கிய அந்த சகோதரிக்கு நமது நன்றிகளை தெரிவித்து, இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. இதை பற்றி நாம் கேட்காத ஒரு விஷயத்தை யாரும் சொல்லிட போவதில்லை. ஆனால் ஆசாரக்கோவையில் பெருவாயின் முள்ளியார் கிட்டத்தட்ட இதை கிமு 700 அப்படின்னு வருடங்கள் குறிப்பிடுவாங்க. எனக்கு சரியாக புலப்படலை. இருப்பினும் என்னுடைய நினைவாற்றலை வைத்து நான் சொல்வது கிமு 700 அந்த நூற்றாண்டுகளில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் ஒரு பாடலை வைத்து தான் இந்த சகோதரி இவ்வளோ பெரிய விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஒரு பாடல் தான், அவங்களே சொல்லிட்டாங்க. ஆசாரக்கோவையில் 20ஆம் பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 20ஆம் பாடலானது உண்ணுங்கால் நோக்கும் திசைகளுக்கு கண்ணமர்ந்து தூங்கான் துளங்காமை நன்கிறியி யாண்டும் பிரிதியாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகாமை நன்கு அப்படிங்கிற இந்த பாடல் தான். ஐயா பெருவாயின் முள்ளியார் இந்த ஆசாரக்கோவையில் ஒரு 4லிருந்து ஒரு 6 பாடல்களை உண்ணுவதை பற்றி, நாம் எப்படி உண்ண வேண்டும், உண்ணும் பொழுது நாம் என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உண்ணுவதை பற்றி மட்டும் எழுதியிருப்பார். இந்த ஆசாரக்கோவை முழுமையாகவே நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா படிங்க. முழுமையாகவே நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வழி நடத்தணும், அந்த ஒழுக்க நெறியை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக எழுதியிருப்பார். அதில் ஒரு பாடல் தான் நாம் இப்போ பார்த்தது. இந்த பாடலின் வரிகளிலிருந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சகோதரி நமக்கு தனித்தனியாக சொன்னாங்க. தரையில் நம்ம அமர்ந்து சாப்பிடுவது அப்படின்னு இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் அது காணாமலே போய் கொண்டு இருக்கிறது. எப்படி அமர்ந்த நிலை அப்படிங்கிற இன்றைக்கி டாய்லெட் போகிறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ, அதே போல் இந்த டைனிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக இன்றைக்கி எல்லாருமே மேஜையில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டாங்க. இப்போது நான் எதற்காக இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு உங்கள் வீட்டை தவிர நீங்கள் வெளியில் போய் ஏதேனும் ஒரு ஹோட்டலில் தங்கணும் அல்லது வேறு விருந்தினர் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி அசௌகரியமான ஒரு விஷயமாக கருதப்படுவது அப்படிங்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை. இது நிறைய இதில் பழகுனவங்களுக்கு வேறு எங்கேயும் போய் இந்தியன் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதுவுமே அசௌகரியம் தான். ஸோ 2 நபர்களுக்கும் பாதிப்படைவது எளிதாக இதில் புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்தியன் டாய்லெட்டில் போனவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறது அசௌகரியமாக இருக்கிறது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பழகுனவங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் போகிறதுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. இது உதாரணத்துக்காக உடனடியாக புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். சரி, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம இங்கே வந்துடலாம்.
இதே போல் தான் இன்றைக்கி வந்து மேஜையில் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடும் முறை அப்படிங்கிற அந்த டைனிங் டேபிள் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கே தரையில் சமணம் விட்டு அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இல்லை, காணாமலே போயிடுச்சு எல்லா இடங்கள்லையுமே. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடங்களில் எடுத்துக்கொண்டோம் வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போது நானெல்லாம் பள்ளியில் படிக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8ஆம் வகுப்பு வரையே வந்து தரையில் அமர்ந்து படித்தது தான் நினைவுக்கு வருகிறது. 6ஆம் வகுப்பு அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ அதற்கு முன்பாக வரை தரையில் அமர்ந்து தான் படித்தது நல்லா நினைவுக்கு இருக்கிறது. நான் படித்த பள்ளியில் வந்து வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து அமர வைத்து படிக்க வைப்பாங்க. ஸோ தரையிலையும் படிச்சிருக்கோம், மண் தரையிலையும் படிச்சிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து சமணம் விட்டு தான் அமர்ந்திருக்கிறோம். அதன் பிறகு நம்மளை வந்து நாற்காலிக்கு பழக்கப்படுத்துனாங்க. அப்படியே நாற்காலியில் நம்ம வந்து அமர்ந்து பழகி கல்லூரி முடிய அதற்கு பிறகு பல்வேறு துறைகளில் பணிபுரியும் வரை எல்லா இடத்துலையும் நாற்காலியில் அமர்வது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு கொண்டோம் இல்லையா? இப்போ நான் வந்து நாற்காலியில் அமர்ந்து தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைய பணியானது அப்படின்னு இந்த பணியை எடுத்துக்கொள்வோம். இதில் நாற்காலியில் தான் அமர்ந்து பேசுகிறேன் அப்படின்னா நான் இப்பொழுது வந்து சமணம் விட்டு தான் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன். ஸோ நான் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் நான் நித்தம் உங்களோடு பேசும் பொழுது சமணம் விட்டு தான் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு தெரியலை அப்படிங்கிறது சொல்கிறேன், ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். தரையில் அமர்ந்து சாப்பிடுவதெல்லாம் இனிமேல் வருங்காலத்தில் எப்படி வந்து நான் சாப்பிடுவதையும் டாய்லெட்டையும் ஒப்பிடுவதே தவறு தான். இருப்பினும் நினைவூட்டலுக்காக உடனடியாக நினைவுக்கு வருவதற்காக சொல்கிறேன். எப்படி இந்தியன் முறையை வந்து மறந்தார்களோ, அது வந்து அசௌகரியமாக கருதினார்களோ, அதுபோல் இன்றைக்கி தரையில் அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு அசௌகரிய செயலாக மாறிவிட்டது. இப்போது நாற்காலியை விட இப்போ நின்று கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பஃபே முறை அப்படின்னு சொல்கிறாங்க அல்லவா? பெருவாரியான இடங்களில் எல்லாம் அந்த கோட் சூட் போட்ட மீட்டிங்களில் அத்தனையிலையுமே நின்று கொண்டு சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்க நெறிமுறைகளை வந்து கொண்டு வந்து புகுத்துறாங்க. ஸோ தரையில் அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறதுலாம் காண கிடைக்காத ஒரு காட்சி போல் ஆயிட்டது. தரையில் அமரலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அமர முடியலை. ஏன் அப்படின்னா இது ஒரு பழக்கமாகவே இல்லை. இது எத்தனை உடல் குண்டாக இருந்தாலும் கூட நித்தம் தரையில் அமர்ந்து பழகி இருந்தால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் அப்படிங்கிறத ஆசன நிலையை கூட சொன்னாங்க. சுகாசனம் அல்லது பாதி பத்மாசனம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த ஆசனம் வந்து இன்றைக்கி காணாமலே போய்விட்டது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இப்போது நம்மளுக்கு நேரம் குறுக்கிடுகிறது. அதாவது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஸோ வாங்க இப்போது நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய கவனம் நீரில் இருக்க வேண்டும். எப்படி இப்போ உணவில் இருக்கணும்னு அவங்க சொன்னாங்களோ, நீர் அருந்தும் போதும் நம்மளுடைய கவனம் நீரில் தான் இருக்க வேண்டும். என்னுடைய குரலில் இருக்கவே கூடாது. முடிந்த மட்டும் ஒருவேளை நீங்கள் ஹெட்செட் போட்டு நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்க, தண்ணீர் பருகிறீங்கன்னா தண்ணீர் பருகும் பொழுது நீங்கள் ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிடலாம், தவறொன்றும் இல்லை. டக்குன்னு நம்ம இப்போ கையில் இருக்குது, மொபைல் இருக்குது, அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீர் பருகும்போது அமைதிப்படுத்திட்டு நீங்கள் தண்ணீர் பருகலாம். தண்ணீர் பருகும் பொழுது கவனம் அனைத்தும் நீரில் தான் இருக்கணும். ஸோ அதே போல் அவங்க இன்றைக்கி குறிப்பிட்டாங்கள் அல்லவா, இந்த மூச்சு காற்று, அதாவது சுவாச பாதை அப்புறம் உணவு பாதை அப்படிங்கிறது தொண்டை பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அல்லவா. ஸோ அதை கவனத்தில் வைங்க. தண்ணீர் பருகும் பொழுது அதுதான் நீங்கள் உங்களுடைய கவனத்தை அல்லது வேறு நபர்களோடு பேசும் பொழுது அல்லது மூச்சு வாங்கி கொண்டு, எட்டு நடையில் நிச்சயமாக மூச்சு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு செயல் ஏற்படாது. மற்ற எல்லா பயிற்சிகளும் இப்போ நடைப்பயிற்சி அப்படின்ட்டு இந்த நேர்நடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெயிட் வாக்கிங் இருக்கிறது அல்லவா, அது செய்யும் பொழுது நிச்சயமாக நிறைய பேருக்கு மூச்சு வாங்கும். விளையாண்டு முடிக்கும் பொழுது மூச்சு வாங்கும். மூச்சு வாங்குதல் அப்படின்னா மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுன்னு ஒரு சீரற்ற நிலையில் செய்வாங்க அல்லவா, அப்போ நீர் பருகக்கூடாது. சற்று நேரம் அமைதி காக்கணும். மூச்சு
சீரான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணீர் பருகணும். ஸோ அதனால் தண்ணீர் பருகும் பொழுது நம்ம வந்து பேசக்கூடாது, கவனம் வேறு எங்கும் இருக்கக்கூடாது. ஸோ நீர் பருகியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹெட்செட்டை காதில் மாட்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நேற்றே இன்றைக்கி என்ன கருத்து பதிவிட போகிறோங்கிறத சொல்லியிருந்தேன். நேற்று என்ன குறிப்பிட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு திரைப்படம், அதாவது எந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் திரைப்படத்தின் பேரையும் சில நேரங்களில் தவறாக தான் சொல்லியிருந்தீங்க. பாபு அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்பட பாடல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தோம். அந்த திரைப்பட பாடல் அப்படிங்கிறது இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படிங்கிற அந்த பாடலில் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வரியை நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் முழுமையாக அந்த பாடலை கேட்டீர்களா என கேட்க சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் வீட்டு பாடமாக, அதாவது ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கேட்டீர்களா அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு இன்றைக்கி வந்து கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். கேட்டுட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லிவிடுங்க. அந்த பாடலை கேட்டதன் வாயிலாக உங்களுக்கு ஏதேனும் கருத்து சொல்ல தோன்றினால் கருத்தை வந்து இந்த இடத்துல பதிவிடலாம். நிறைய சகோதர சகோதரிகள் வந்து நேற்றைக்கே எனக்கு வந்து இந்த பாடலையும் எனக்கு அனுப்பி வைத்து சில பல கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு சகோதரர் அதில் என்ன கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, சற்று ஒரு ஏறக்குறைய ஒரு 10 நாளைக்கு முன்பாக என்னுடைய மகனுக்கு குறிப்பிட்டு இந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்பியிருந்தார். அப்புறம் அந்த முழுமையான அந்த மெசேஜையும் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த முழுமையான மெசேஜ் அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். ஸோ இந்த பாடல் வரி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள். இந்த ஆடியோவை கேட்டிங்களா அப்படிங்கிறதோட இந்த பாடலை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக பகிருங்கள். இரண்டாவதாக, இன்றைக்கி நம்ம கேட்டோம் அல்லவா ஆடியோ, இந்த ஆடியோவில் சொன்னாங்கள் அல்லவா தரையில் அமர்ந்து சாப்பிடுவது அப்படின்ட்டு. இந்த பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இந்த இருக்குதுன்னு மட்டும் போடாதீங்க. ஏன்னா என்ன பழக்கங்கிறது படிக்கிறவங்களுக்கு தெரியணும், புதிதாக ஆடியோ வந்து கேட்குறவங்களுக்கு தெரியணும். ஏன்னா இருக்குதுங்கிறாங்க, பார்க்கலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. எனக்கே கூட நம்ம என்ன கேள்வி கேட்டோம், என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கியான இந்த கேள்வி, அதாவது தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுதான் இரண்டாவது கேள்வி. நேற்றைக்கு கேட்ட அந்த வீட்டு பாடம் சொன்ன அந்த பாடலை கேட்டு அதனுடைய கருத்தை தெரிவிப்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுதான் 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே வாருங்கள். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் உங்களுடைய மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை பிறகு கேளுங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். இப்பொழுது நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போது அந்த சகோதரி அந்த ஆடியோவில் சொன்ன அந்த ஆசன முறை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பெருவாரியான நபர்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதை பழக்கப்படுத்தணும் அப்படின்னு. உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த டைனிங் டேபிளை வேறு எதுக்காவது பயன்படுத்த முயற்சி பாருங்கள். பெருவாரியான வீடுகளில் அப்படித்தான் பயன்படும் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கும். இந்த ட்ரெட்மில், ஆர்பிட்ரக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள், இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்காக வாங்கினோமோ அது இருக்காது. ஆனால் அதில் வேறு துணிமணிகள் தான் காயப்படுவார்கள். இது வந்து நான் யதார்த்தத்தில் நிறைய வேறு வீட்டுகளில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதுபோல் டைனிங் டேபிளையுமே வந்து வேறு ஏதேனும் மளிகை பொருட்கள் அடுக்கி வைக்கக்கூடிய பகுதியாக வைத்திருந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம இதை வந்து ஜூமில் பேசும்போதே சொல்லியிருப்போம், முடிந்த மட்டும் டைனிங் டேபிள்களை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. நீங்கள் கட்டாயமாக குடும்பத்தோடு தரையில் அமர்ந்து சாப்பிட பழக்கப்படுத்துங்க. இந்த தரையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது தான் அந்த இரத்த ஓட்ட முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. புவியீர்ப்பு விசையின் காரணமாக நாம் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது
உள்ளங்கால் வரைய பாய்கிறது. அதே நேரத்தில் நாம் சமணமிட்டு அமரும் பொழுது நம்மளுடைய இரத்த ஓட்டமானது நம்மளுடைய இடுப்போடு நின்று விடுகிறது. அப்போது அழகான இன்னொரு விளக்கத்தை சொன்னாங்க. இந்த கையை ஊண்டி சாப்பிட்டால் வயிற்றில் உணவு ஒட்டாது அப்படின்னு நம்மளுடைய மூத்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சிறு வயதில் எங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் அது சொல்லப்பட்டிருக்கும். அது எப்படிரா தரையில் கையை ஊண்டி சாப்பிட்டா வயிற்றில் ஏண்டா ஒட்டாதுன்னு கேலி பண்ணியிருக்கோம், கேலி பேசியிருக்கிறேன், நானே பேசியிருக்கிறேன், எனக்கே நினைவுக்கு வருது. ஆனால் இந்த இரத்த ஓட்டத்தை கையை நம்ம நேராக வைத்திருக்கும் பொழுது, தரையில் வைத்திருக்கும் போது இந்த இரத்த ஓட்டம் கைகளில் பாய்ந்து சென்று வரும் பொழுது இங்கே இரைப்பைக்கு தேவையான அந்த ஆற்றல் அப்படிங்கிறது குறைக்கப்படுகிறது. அப்படி குறைக்கப்படும் பொழுது நாம் எதற்காக உண்டோமோ, உணவு அப்படிங்கிறது எதற்காக உண்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பசிக்காகன்னு சொல்லுவோம், ஆசைக்காகன்னு சொல்லுவோம், ருசிக்காகன்னு சொல்லுவோம். அது அல்ல, நம்மளுடைய உடல் ஆற்றலோடு இயங்குவதற்காக. அப்போது இந்த உடல் ஆற்றலோடு இயங்குவதற்கு ஒரு எரிபொருளாக நம்ம நம்மளுடைய உணவை வழங்குகிறோம். அந்த உணவானது செரிமானத்திற்கு செலவிடுவதற்கு பதிலாக நாம் செய்த செயலுக்கு செயல்பட்டால், அப்போது நாம் எதற்காக உண்டோமோ அதை விட்டு அது வேறு திசைக்கு செல்வதனால் அது சொல்கிறாங்க வயிற்றில் ஒட்டாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ தரையில் ஊண்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் தரையில் சம்மணமிட்டு கைகளை உள்ளாக வைத்து, நிறைய நேரங்களில் நிறைய பேர் இந்த கால் தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு மொழியில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. எங்கள் பக்கம் சூகை ஏறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, மதத்து ஆகிவிட்டது, மரத்து போய்விட்டதுன்னு பல்வேறு வார்த்தைகள் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்கன்னு தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், கருத்து பெட்டியிலையும் பதிவிடலாம். அதாவது நம்ம சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிட்டு எழும் பொழுது கால்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பாயாமல் இருந்ததனால் அந்த ஒரு மதப்பான ஒரு நிலை இருக்கும் அல்லவா, அந்த நிலையை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பாஷையில் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊரில் அது என்ன பாஷை அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டு, ஸோ அந்த நிலை ஏன் வருது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய இடுப்போடு நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக பாய்ந்து செல்வதனால் அங்கே கால்களுக்கு அது செல்லாததுனால் அந்த மதப்பான நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறது. அப்போது அப்படி நம்ம ஒரு லாக் பண்ணுறதுனால தான் ஆசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான குருமார்கள் பத்மாசனத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பாதி பத்மாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகாசனத்தில் இருப்பாங்க, அல்லது வஜ்ராசனத்தில் இருப்பாங்க. எல்லாமே இடுப்புக்கு கீழே அந்த இரத்த ஓட்டம் லாக் பண்ணி அதை செரிமானத்துக்கும் உள்ளுறுப்புகள் எல்லாமே எங்கே இருக்குது, நம்மளுடைய இடுப்புக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த உள்ளுறுப்புகள் பலமடைவதற்கு இது ஒரு வழி அப்படிங்கிறத செய்து காட்டுவாங்க. ஸோ நம்ம சாப்பிடும் பொழுதாவது அதை செய்யணும். மற்ற நேரங்களில் முழுமையாக நான் ஆஃபீஸ் நாற்காலியில் போய் நீங்கள் இந்த மாதிரி உட்காருங்க, நான் சம்மணமிட்டு அமர்வது போல் நீங்களாம் அமருங்கள்லாம் நான் சொல்லலை. அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் போலையும் இருக்கலாம். ஆனால் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இரைப்பை அப்படிங்கிறது தயாராகணும். ஏன்னா இப்போ நம்ம அவங்க அந்த வார்த்தையும் சொன்னாங்க, சாப்பிட தயாராகிறோம் அப்படிங்கிறது சம்மணமிட்டு அமரும் பொழுதே உடலுக்கு தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்ம சாப்பிட தயாராவது நமக்கு தெரிந்துடும்ல, சாப்பாடு தயாராகிடுச்சுனாலே நம்ம தயாராகிடும். ஸோ சாப்பிட நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு அதனுடைய வாசனையை நுகரும் பொழுது, அல்லது சாப்பிட நம்மளை அழைக்கும் பொழுது, அல்லது பசி நம்மளை அழைக்கும் பொழுதுன்னு நம்ம தயாராகிடுறோம்ல, அப்போ நம்ம ரெடி ஆகிடுறோம். ஓகேடா சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால்கை முகத்தை கழுவுவது, அதற்கு தகுந்த உடையை உடுத்துவது, இப்படி நம்ம தயாராவது போல் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய செரிமான மண்டலமும் தயாராகிவிடும். எப்படி, சரி சமணமிட்டு அமர்ந்துட்டாங்க, ஸோ சாப்பிட போகிறாங்க, அதற்கு தேவையானதை நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறது. நாம் கைகால் முகம் கழுவும் பொழுதே, நாம் தரையில் சம்மணமிட்டு அமரும் பொழுதே நம்மளுடைய செரிமான மண்டலம் தயாராகி விடுகிறது. அப்போ உணவை கொடுக்கும் பொழுதே அது செரிமானத்திற்கு ரெடி ஆகிடும். நிறைய நேரங்களில் நம்ம மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த சமணமிட்டு அமராததுனால நிறைய பேருக்கு சிக்கல் அப்படிங்கிறது, எந்த சிக்கல்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருவாரியான நபர்கள் சிக்கிக்கொள்வதே அதனால தான். ஸோ ஒன்று நின்று கொண்டு சாப்பிடுபவர்களாக இருப்பாங்க, அல்லது
மேஜையில் அமர்ந்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஸோ அவங்களுக்கிட்டலாம் நீங்கள் முடிந்த மட்டும் அப்படி யாரேனும் உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை பற்றி யாரேனும் உங்கள் இடத்துல பேசுனாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை அவர்கள் இடத்துல சொல்லுங்கள். தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிடுங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நிறைய தவறுகள் இன்றைக்கி நடக்குது. என்ன அப்படின்னா, படுக்கையில் இருந்து கொண்டு படுக்கையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுதல், டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுதல், மொபைல் பேசிக்கொண்டே சாப்பிடுதல், குடும்பத்தினரோடு அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து சாப்பிடுதல். ஞாயிற்றுக்கிழமை மதியம் நாங்கள் குடும்பத்தினரோடு உட்கார்ந்து மகிழ்ந்து பேசக்கூடிய நேரம். அதனால் நாங்கள் அந்த நேரத்தில் அப்படித்தான் சாப்பிடுவோம். தயவு செய்து சாப்பிடாதீங்க. இப்படிலாம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறத ஆசாரக்கோவையிலையும் ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு, வள்ளுவ பெருந்தகையும் சொல்லியிருக்காரு, நிறைய அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து பேசிக்கொண்டு சாப்பிடாதீர்கள் அப்படின்னு. நம்மளுடைய கேம்ப் வந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும். நம்ம சாப்பிடும் முறை அப்படிங்கிறது நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம், கற்றுக் கொடுத்து சாப்பிட வைப்போம். எல்லா குழந்தைகளுமே, குழந்தைகள் நான் சொல்வது, நான் பெரியவங்களே சொல்லலை, குழந்தைகளுக்கு வந்து நிறைய நேரங்களில் உணவை வீணடிப்பது அப்படிங்கிற பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது இல்லையா? அப்போது வீணடிப்பதுங்கிறது எளிதாக நடக்கும். அவர்களுக்கு எது பிடித்த உணவோ அதை மட்டும் நன்றாக சாப்பிடுவார்கள். பிடிக்காத உணவுனா ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காயை கூட பிடிக்காத உணவு பட்டியலில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது காய்கறி அப்படின்னு சொல்லிட்டா புடலங்காயாகட்டும், பாகற்காயாகட்டும், பீர்க்கங்காயாகட்டும், இந்த காயின்னு முடியக்கூடிய எதையுமே குழந்தைகள் சாப்பிடாது. அவங்க வந்து கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க, அல்லது அதை வந்து மசாலாக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிடிக்காத பொருட்களை தொடுவதே இல்லை. ஆனால் கேம்பில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே எல்லா உணவையுமே நம்ம என்ன உணவு தருகிறோமோ அதை ரசித்து ருசித்திருப்பார்கள். ஏன்னா அங்கே யாரும் யாரோடும் பேசக்கூடாதுன்னு அந்த ஒரு 20 நிமிடம் மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். மற்ற எல்லா நேரங்களிலும் எல்லாரும் பேசி கொண்டிருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த 20 நிமிடம் மட்டும் அவர்கள் உணவில் தான் கவனம் வைத்திருக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை கண்டிஷன் ஆக்கியிருக்க மாட்டோம். ஆனால் அதை ஒரு பழக்கமாக இங்கே மாற்றும் போது அங்கே யாரும் அந்த இடத்துல பேசாதீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும். அவ்வளோ குழந்தைகளும் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத உணவாக இருந்து ஒவ்வாமையாக இருந்துச்சுன்னா மட்டும் அவர்கள் அதை தவிர்த்திருப்பாங்க. அதையும் கொண்டு வந்து என்னிடத்தில் காட்டி செல்வார்கள். அதை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா ஒரே நாளில் ஒரு விஷயத்தை திருத்திட முடியாது, ஒரே நாளில் ஒரு விஷயத்தை மாற்றிட முடியாது. ஆனால் இந்த சாப்பிடும் முறை அமைதியாக சாப்பிடணும், பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாதுங்கிறத உணர்ந்த பிறகு அன்றிலிருந்தே அந்த குழந்தைகள் அதை பெற்று விட்டது அப்படிங்கிறத நான் கண்ணாராக பார்த்து எல்லாரையும் அனுப்பி வைப்பேன். மீண்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகளை எப்படி பழக்கப்படுத்தியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் அமைதியாக சாப்பிடணும். குடும்பத்தினரோடு உட்கார்ந்து நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சாப்பாட்டு நேரத்தை சொல்லாதீங்க. சாப்பாட்டு நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க செய்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவச் செயல். அது உங்களுக்கான பாவம் மட்டும் இல்லை, எல்லாருடைய பாவத்தையும் சம்பாதிப்பதற்கு சமம். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் சொன்னாங்க, உணவு பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது, சுவாச பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. சுவாச பாதை தான் எப்போதுமே இருக்கும். உணவு பாதை உணவு போகும்போது மட்டும் அது வந்து ஓப்பன் ஆகும். அப்போ சுவாச பாதை கட் ஆகும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி அந்த இடத்துல தொண்டை பகுதியில் நம்ம வந்து உள்ளுறுப்புகளில் நம்ம வந்து நன்றி சொல்லுகிறோம் அல்லவா? அப்போ தொண்டை பகுதியை சொல்லுவோம். இந்த தொண்டை பகுதி அப்படிங்கிறது அதிமுக்கியமான விஷயம் இதுதான். சுவாச பாதையும் அந்த உணவு பாதையும் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அற்புதமாக இயங்குது பாருங்களேன். சரியான நேரத்தில் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ முழுமையாக அது வந்து சுவாச பாதையில் தான் இருக்குது. இப்போ நான் நீர் அருந்தணும் அப்படின்னு சொன்னால் சுவாச பாதையை அது மூடணும். நுரையீரலுக்குள்ள வந்து நீர் ஒரு துளி, ஒரு பிசுறு அளவுக்கு, ஒரு பிசுறுன்னு நான் சொல்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய நுரையீரலுக்கு போனால் கூட அது புறையேறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு விக்கல், சிக்கல், புறையேறுதல் இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே சாப்பிடும் பொழுது அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ எண்ணத்தை வேறு எங்கிட்டு கொண்டு போனாலும் தவறாக மாறிடும். எண்ணம்ங்கிறது மூளை சம்மந்தப்பட்டது.
மூளை தான் வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு கட்டளையிடக்கூடியது. ஸோ நம்ம எண்ணத்தை வேறு எங்கேயாவது செயல்படுத்தும் போது மூளையும் அங்கும் செயல்பட்டு இங்கும் செயல்படும்போது அது வந்து 9 கவனகர் 16 கவனகர்லாம் இல்லை, அதையும் தாண்டி தான். ஆனால் நம்ம வந்து அதை வந்து பாடாய்ப்படுத்தக்கூடாது மூளையை. மூளை வந்து நீங்கள் எண்ணும் பொழுது நீங்கள் ஒரு எண்ணம் நீங்கள் ஒரு வேறு விஷயத்தை யோசிக்கிறீங்க. இப்போ மூளையும் உங்களோடு சேர்ந்து தானே யோசிக்கும். ஏன்னா அது மூளைக்கான பகுதி தானே, அறிவு சார்ந்த பகுதி தானே, ஸோ புத்தி சார்ந்த பகுதி தானே, அதுவும் உங்களோடு சேர்ந்து யோசித்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் மூளை தான் கட்டளையிடணும். சுவாசப்பாதை நீ மூடிக்கொள், இப்போ உணவு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மூளை தான் கட்டளையிடணும். செரிமான மண்டலங்களே தயாராக இருங்கள், இந்த மாதிரியான சுரப்பிகளையெல்லாம் நீங்கள் தயாராக சுரந்து வையுங்கள், இந்த உணவு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த கட்டளையும் அதுதான் இடணும். அந்த கட்டளை இடக்கூடிய அந்த மூளையை நாம் எங்கோ கவனத்தை செலுத்தி அங்கே கொண்டு போய் நாம் வந்து தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது வேறு ஏதேனும் திரைப்படத்திலோ வேறு ஏதேனும் எண்ணத்திலோ கவனத்தை கொண்டு போனால் மூளை அங்கே வரும், இங்கே தடுமாற்றம் ஏற்படும். அதனால் புறையேறுதல், விக்கல், சிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறதற்கு முக்கிய காரணி அப்படிங்கிறது நாம் தான். ஸோ அதனால் நம்மளுடைய எண்ணத்தை வந்து தயவு செய்து உணவில் வைங்க, உங்களுடைய கவனத்தை அந்த உணவு கவலத்தில் வைங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அதே போல் உள்ளங்கையில் உணவு பட சாப்பிடுபவர்களுக்கு உறவுகள் ஒட்டாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, உள்ளங்கையில் உணவை இங்கு பிசைந்து சாப்பிடணும், அதை வந்து கரைத்து சாப்பிடணும்னு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். எல்லா பெற்றோர்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் சில நபர்கள் வந்து எல்லா உணவையுமே இந்த மாதிரி உள்ளங்கை படும் அளவுக்கு பிசைந்து அதை வந்து கசக்கி அப்படி சாப்பிடுபவர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வேட்கை மிகுதியால், அதாவது ஆசை அதிகரித்ததால், உணவின் மீது வெறியினால் அப்படி அள்ளி உருண்டையாக சாப்பிட்றாங்க அல்லவா. அப்படி சாப்பிடும் பொழுது உறவுகள் ஒட்டாது அண்டாதுன்னா, இப்படி உணவின் மீது அதிக ஆசை கொண்டவர்களை ஊர் ஒதுக்கிவிடும் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்றாங்க. சில நேரங்களில் இந்த சூப்பு, ரசம் அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது கரைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரைக்கும் பொழுது உணவை வந்து நம்ம வந்து தட்டில் கரைப்போம், தட்டில் தான் கரைக்கணுமே ஒழிய அதை அள்ளி சாப்பிடும்போது உள்ளங்கை முழுவதும் அள்ளி சாப்பிடுவது, உருண்டையாக சாப்பிடுவதுங்கிறது தவறான முறை அப்படிங்கிறத அந்த சகோதரி இந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. ஸோ எப்படி சாப்பிடுவதற்கு முன்பாக தயாராகுது அப்படிங்கிறதுல நீராடி இருக்கணும், குளித்திருக்கணும். குளிப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பகிரணும். அதாவது நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளித்த பிறகு சாப்பிடுவோம். இப்போ அந்த சகோதரி கூட அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. குளித்த பிறகும் உடனடியாக சாப்பிடக்கூடாது. ஒரு 40 நிமிடம் 45 நிமிடம் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளுங்கள். குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும். இப்படி சொல்லிடலாம். குளித்தா 3/4 மணி நேரம், சாப்பிட்டால் 3 மணி நேரம். இதுதான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா 3/4 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா 3 மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிறோங்க. அதாவது குளித்தா 3/4 மணி நேரம், சாப்பிட்டால் 3 மணி நேரம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நல்லா பதிவு பண்ணிக்கிறோங்க. ஸோ நம்ம வந்து உடனடியாக குளிச்சுட்டு உடனடியாக சாப்பிடுதல் அப்படிங்கிறது உடல் வந்து குளிர்விக்கப்படுகிறது. அது தட்பவெப்ப நிலைக்கு வந்து சமநிலைக்கு வருவது, வந்த பிறகு நம்ம உணவை கொடுத்தா தான் அது வந்து சீராக செரிமானத்துக்கு தயாராகும். நம்ம வந்து உடலையும் ஏற்கனவே நான் எப்படி மூளையை குழப்புகிறோம் அப்படின்னு சொன்னனோ, அதுபோல் நம்ம வந்து உடலையும் குளிர்வித்து விட்டு உடனடியாக உணவையும் கொடுத்துட்டோம்னா உடலை சீதோஷண நிலையை சரிப்படுத்துவதற்கு அது வந்து தயாராகுமா, அல்லது உண்ட உணவை செரிப்பதற்கு அது தயாராகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கில் கொண்டு நாம் நினைவில் வைக்கணும். ஸோ இதை பற்றி பேச சொன்னால் நான் இன்னும் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஆனால் நேரம் அப்படிங்கிறது குறுக்கிடுகிறது. ஸோ இந்த ஆசாரக்கோவை பாடல்களை நாளைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். இப்பொழுது வாருங்கள், நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.
இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு, வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையை தொடங்கலாம். இன்று நம்மோடு பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு நாம் அனைவரும் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று நானும் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.